Question number 16, 17, 18, 16, 17, 18 என்று சொல்லக்கூடிய 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது. எஸ் கஷாந்தனன். What the answer? Let out. Right. Question number 16. We'll see the question. A database table contains data about sport items available for sale in a shop. Available sport items are cricket bats, tennis balls, volleyballs, netballs, and badminton rackets. Data about one sport item in the table is லேசான வினா உண்டு. அதாவது ஒரு ஐட்டம் தொடர்பான டேட்டா, முழுமையான டேட்டாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் it is a record. கரெக்ட். ஒரு ஐட்டம் இல்லாட்டி ஒரு பொருள் தொடர்பான முழுமையான தரவை எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பதிவுன்னு சொல்லுவோம், ரெக்கார்ட். Question number 17. A shop that sells clothes has many suppliers. Each supplier can supply several clothing items. Which of the following is most suitable as primary key in a database table that contains data about clothing items available for sale in this shop? Okay, clothing items இல்லாட்டி துணி வகைகளை விநியோகிக்கிறதுக்கு ஒரு ஷாப் ஒன்றில் அவங்க ஒரு டேபிள் ஒன்று டேட்டாபேஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் பிரைமரி கீக்கு மிகவும் உகந்த புலம் எதுன்னு கேட்குறாங்க. எஸ் முபஷரா. Item code. யா, ஐட்டம் கோட், பொருளின் குறியீட்டு எண் என்று சொல்லக்கூடியது. ஐட்டம் கோட் தான் மிகவும் பொருத்தமானது. பிகாஸ் இட் இஸ் நாட் டூப்ளிகேட்டட், அது டூப்ளிகேட் ஆக மாட்டாது. அதே போல நல் எம்டியாக அதை வைக்க முடியாது. ஸோ மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ஐட்டம் கோட். ப்ரைஸ், குவான்டிட்டி, சப்ளையர் கோடுன்னு சொல்லக்கூடியவைகளை we can't use as primary key because those two conditions, no duplication, not null என்று சொல்லக்கூடிய இரண்டு கண்டிஷனும் பூர்த்தியாக்குதில்லை அந்த fields. Right? Question number 18. Which of the following is correct about relationships in a relational database? ஒரு relational databaseல relationships, that தொடர்புடைமைகள் சம்பந்தமாக வினா ஒன்று கேட்டிருக்குது. A relationship is an association between two rows in a table. இப்படி 4 ஆன்சர்ஸ் தந்திக்கிறாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட் ஆன்சர்ஸை கவனிச்சுட்டு இருப்போம். எஸ் ஃபஹ்மா சிராஜ், what is your answer? Third answer. A relationship is an association between two tables. Yes students, relationship தொடர்புடைமை என்று சொல்றது இரண்டு அட்டவணைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அசோசியேஷன், தொடர்பு இல்லாட்டி கனெக்ஷன். Okay, right. So it is the correct answer. We'll move on to second part. Sorry, 2014. Yes, 2015 MCQ நாங்கள் அவதானிச்சுட்டு இருப்போம். செகண்ட் பார்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் நான் நெக்ஸ்ட் டே டிஸ்கஸ் பண்றேன். 2014 2015 செல்லக்கூடியதுல. ரைட், 2015 MCQ question number 25 to 27 are based on following tables. 3 tables தந்து 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது. 25. What is the most suitable data type for the unit price in book table? book table unit priceக்கு மிகவும் பொருத்தமான எஸ் டேட்டா டைப் என்ன என்பதாக கேட்கப்பட்டிருக்குது. ஓகே, ரைட், we'll see student answers. Student answers நாங்க எடுப்போம். Yes, Sabik, what is your answer? First one. First one, currency. உண்மையிலே அந்த இடத்துக்கு கரன்சின்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப் தான் வரணும். பட் அந்த இயர்ல நம்பர்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப்புக்கும் கரெக்ட் கொடுத்தாங்க. பிகாஸ் கரன்சி என்பதாக டேட்டா டைப் கொடுத்திருந்தால் அதாவது டெசிமல் பிளேசஸ் காட்டும். ஓகே, கரன்சி என்பதாக if we have mentioned the data type as currency, it will show like this. currency
இந்த செல்லக்கூடிய டேட்டா டைப்ல 250 சொன்னால் இந்த இவ்வாறு காட்சிப்படுத்தணும். நம்பர்னு செல்லக்கூடிய டேட்டா டைப்ல தான் 250 இவ்வாறு காட்சி அளிக்கும். அதனால இந்த இயர்ல 2015ல கரன்சி நம்பர்னு சொல்லக்கூடிய இரண்டுக்கும் கரெக்ட் கொடுத்தாங்க. ஆனா கவனத்துல எடுங்க, கரன்சின்னு இருந்தால் டெசிமல் பிளேசஸ் இருக்கும்ன்றத ஞாபகத்துல வச்சுங்க. இந்த இடத்துல உண்மையிலே டெசிமல் பிளேசஸ் தந்தில்ல, நம்பர்ன்றது தான் கொடுக்கணும். ஆனா பொதுவாக காசோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் வரக்கூடிய நேரத்துல நாங்க கரன்சின்றதை தான் பயன்படுத்துறோம். அதனாலதான் இரண்டுக்கும் கரெக்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. யூனிட் பிரைஸ்னா காசோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். மணி, ஸோ மணி டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாட்டி காசோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்துல நாங்க பொதுவாக பயன்படுத்துறது கரன்சின்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப். பட் இந்த இடத்துல டெசிமல் பிளேசஸ் இல்லைன்றதுனால நம்பர்ன்ற டேட்டா டைப்பையும் கொடுக்கலாம். ஸோ கரன்சின்னு கொடுத்தால் டெசிமல் பிளேசஸ் காட்டும், நம்பர்னு கொடுத்தால் டெசிமல் பிளேசஸ் இருக்க மாட்டேன். இந்த டிஃபரெண்ட்டையும் விளங்கி வச்சிருப்போம். ஸோ here as given in the table most suitable I think most suitable னு சொல்ல முடியாது, கரன்சி நம்பர் ரெண்டுமே சூட்டபிள், ரைட்? ஓகே. Question number 26. Which of the following is most suitable as the primary key for the book table? book tableல primary keyக்கு மிகவும் பொருத்தமானது எது என்பதாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எஸ் கஷாந்தனன். book ID first one, sir. book ID first one. இதே செகண்ட் பார்ட்ல ஒரு கேள்வியாக கேட்டிருந்தால் புக் ஐடின்றதை எழுதக்கூடிய நேரத்துல கவனமாக இருக்கணும். ஓகே, செகண்ட் பார்ட்ல கேள்வியாக கேட்டிருந்தால் யார் சரி புக் ஐடியை இவ்வாறு எழுதியிருந்தால் புக் ஐடி இவ்வாறு எழுதலாம், புக் ஐடி இவ்வாறு எழுதலாம், புக் ஐடி இவ்வாறு எழுதலாம். ஸோ இதுல கரெக்ட் ஒன்று தான், கவனிங்க. இது ராங், இது ராங், இதுவும் ராங். கரெக்ட் இது மட்டும்தான். நல்லா கவனத்துல எடுங்க. அதாவது டேபிள்ல தந்திருக்கிறது இப்படி புக் அண்டர்ஸ்கோ ஐடி என்பதாக. அதனால கட்டாயம் செகண்ட் பார்ட்ல கேட்டிருந்தால் புக் அண்டர்ஸ்கோ ஐடின்றத சரியாக எழுதியிருக்கணும். இல்லாட்டி இது ஃபர்ஸ்ட் பார்ட் கொஸ்டின்னால நீங்க உங்களுக்கு தெரிவு செய்யத்தான் இருக்குது. ஸோ கவனத்துல எடுங்க அந்த விஷயம், ரைட்? கொஸ்டின் நம்பர் 27. Which of the following field names is an example for a foreign key? foreign keyக்கு பொருத்தமான field name ஒன்று கேட்குறாங்க. எஸ் Fahma Siraj. Second one, book ID in book publisher table. Yes, book tableக்கும் publisher tableக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் உருவாக்கக்கூடிய நேரத்துல, just a minute, book tableக்கும் book publisher tableக்கும் ரிலேஷன்ஷிப் உருவாக்கக்கூடிய நேரத்துல book publisher tableல book ID foreign keyயாக மாறும். So book ID in book publisher table, it is correct. ஏனைய ஆன்சர்ஸ் பில. இதுல இன்னொரு foreign key ஒன்று இருக்குது, யாருக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம்? இதுல தந்தில்ல, இன்னொரு foreign key ஒன்று இருக்குது. எஸ் முபஷரா, can you identify another foreign key? இன்னொரு அந்நிய சாவியை ஐடென்டிஃபை பண்ணேலுமா? ஃபஹ்மா சிராஜ். Publisher ID in book publish table. Yeah, publisher ID in book publisher table. அது ஆன்சருக்கு அவங்க தந்தில்ல. அப்ப உண்மையிலே புக் பப்ளிஷர் டேபிள்ல புக் ஐடியும் foreign keyயாக மாறுது, பப்ளிஷர் ஐடியும் foreign keyயாக மாறுது. பிகாஸ் இரண்டு டேபிளோட ஜாயின் ஆகக்கூடிய நேரத்துல புக் பப்ளிஷர் டேபிள்ல புக் ஐடி foreign keyயாக மாறுது, புக் டேபிளோட இணையக்கூடிய நேரத்துல பப்ளிஷர் டேபிளோட இணையக்கூடிய நேரத்துல பப்ளிஷர் ஐடி, அதாவது புக் பப்ளிஷர் டேபிள்ல பப்ளிஷர் ஐடி foreign keyயாக மாறுது, ரைட்? இன்று நாங்க 2012 2015 வரையில் உள்ள MCQ கொஸ்டின்ஸ், அதே போல நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம் செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய 2012 13 13ல இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 15 16 17 18 வரையில் உள்ள பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸு கட்டாயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணி இல்லாட்டி நெக்ஸ்ட் டே நாங்க அந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதோட எங்கட இந்த லெசன், அதாவது எங்கட கிரேட் 10க்கான யூனிட்ஸ் முடிவடையுது.
ஓகே, கிரேட் 10ல நாங்க கவர் பண்ண வேண்டிய யூனிட்ஸ் முடிவடையுது. அதுக்கு பின்னால நாங்க அதாவது செகண்ட் அதுல ரிவிஷன் ஒன்று செய்கிறேன் என்பதாக நான் ஞாபகப்படுத்தினேன். ஸோ ரிவிஷனுக்கான பேப்பர்ஸ் உண்மையிலே தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அநேகமாக நான் இந்த 2-3 டேஸ் இந்த வீக்குள்ளுக்கு ரிவிஷனுக்கான பேப்பரை தயாரித்து முடிச்சிருவேன். அதாவது அநேகமாக பேப்பர்ஸ் 3 பேப்பர்ஸ் அட்லீஸ்ட் 3 பேப்பர்ஸ் தயாரிப்பதற்கு அதாவது பிளான் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அந்த 3 பேப்பர்ஸ் ஊடாக முழு சிலபஸையும் ரிவைஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். ஸோ மாணவர்கள் கட்டாயம் தரக்கூடிய ரிவிஷன் பேப்பர்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் டே நாங்கள் இந்த டேட்டா பேஸில் மிகிதமாக இருக்கக்கூடிய 2014-15ல செகண்ட் பார்ட் கொஸ்டின்ஸ், 16-17-18ல ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ, அதே போல செகண்ட் பார்ட் எல்லா கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கிளாஸ்ல ரிவிஷனை நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஸோ ரிவிஷன்ல யூ ஹாவ் டு பி ஃப்ரேங்க். நீங்க கட்டாயம் உங்களுக்கு ஃப்ரேங்காக இருக்கணும். அதாவது நான் பேப்பரை ஷேர் பண்ண பின்னால நீங்க வீட்டில் வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃப்ரேங்க் ஆன்சர் பண்ணுங்க. கொப்பியை பார்த்து ஆன்சர் பண்ணி அர்த்தம் ஒன்று இல்லை. பிகாஸ் வி ஷுட் நோ த ஸ்டேட்டஸ். உங்களோட நிலைமை என்ன, எந்த ப்ரோக்ரஸ், உங்களோட ப்ரோக்ரஸ் என்னன்றதை நாங்கள் விளங்கணும். அதன் அடிப்படையில் அந்த பேப்பருக்கு ஆன்சர் பண்ணிட்டு அந்த பேப்பரை நாங்கள் அந்த வரக்கூடிய கிளாஸ்ல வச்சு டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஓகே, அதே போல பேமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஞாபகமூட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், டிசம்பர் மாதத்துக்கான பேமெண்ட்ஸை டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னதாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது 1500 rupees கட்டாயம் பேமெண்ட் செட்டில் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் பேமெண்ட் ஸ்லிப்பை அவங்களோட பேரோட அனுப்பி வைக்கணும். அப்பதான் எனக்கு மார்க் பண்ணிக்கலாம்ன்றதையும் ஞாபகப்படுத்துறேன். Right, we'll meet on next class. Today I'm going to wind up the session. Jazakallah khair. Thank you very much.